கமலஹாசன் நடித்த தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகத்தில் வெளியிட்டால் நாங்கள் திரையரங்கை கொளுத்துவோம் என்று கன்னட இனவெறி அமைப்புகள் சொல்கிறது. அங்கு ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி அதை ஆமோதிக்கிறது. காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தமிழ்நாட்டின் பாஜக அதை வழிமொழிகிறது. இங்கு ஆளுகின்ற திமுக கள்ள மௌனம் சாதிக்கிறது. பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றம் சென்றால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் கமலஹாசன் என்று கர்நாடகத்தின் உயர்நீதிமன்றம் சொல்கிறது. மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் சென்றால் நீங்கள் வெளியிடுகின்ற திரையரங்குகளில் ஒரு தீயணைப்பு கருவி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. சந்தனக்காட்டின் சரித்திர நாயகன் வன காவலன் சியான் வீரப்பன் மட்டும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் தமிழனுக்கு எதிராக இத்தனை பேரும் இத்தனை நாட்களாக இப்படித்தான் பேசியிருப்பார்களா? வீரப்பனாருடைய பாணியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்நாடகத்தின் பெங்களூருவை சேர்ந்த KVN என்ற கர்நாடக தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிகர் விஜயினுடைய நடிப்பில் வெகு விரைவில் வெளிவர இருக்கின்ற ஜனநாயகன் என்ற திரைப்படம் தமிழ்நாட்டின் எந்தெந்த திரையரங்குகளிலெல்லாம் வெளியிடப்படுகிறதோ அந்தந்த திரையரங்குகளிலெல்லாம் இப்போதே ஆளுக்கு ஒரு தீயணைப்பு கருவியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் உடுப்பி ஓட்டல் போன்று தமிழ்நாட்டில் பிழைக்க வந்து செழித்து கொளித்துக் கொண்டிருக்கின்ற கர்நாடக நிறுவனங்கள் எல்லாம் இப்போதே ஒரு தீயணைப்பு கருவியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இனி வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டிற்குள் நுழைகின்ற அத்தனை கர்நாடகத்தின் வாகனங்களும் கனரக வாகனங்களும் இனி எல்லைக்குள் வருகின்ற போதே உங்கள் வாகனத்தில் ஒரு தீயணைப்பு கருவியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று வீரப்பனாருடைய பாணியிலேயே பதில் சொல்ல தோன்றுகிறதா இல்லையா? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். சமீபத்தில் கமலஹாசனுடைய நடிப்புல வெளிவந்து கொஞ்சம் மொக்கையாவே போனாலும் கூட தக்லைஃப் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகத்தில் வெளியிடுவதற்கு தடை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த தடை அப்படின்னா, அந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் ஒன்று பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, தமிழில் இருந்து பிரிந்து சென்றதுதான் கன்னடம், தமிழ்ல இருந்து போனது தானங்க கன்னடம் அப்படிங்கிற மாதிரி, அதை ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே அந்த பகுதியெல்லாம் பொங்கிட்டான். அது எப்படி சொல்லலாம்? தமிழ்ல இருந்தா கன்னடம் வந்தது, தமிழ் வேறு கன்னடம் வேறு, நாங்கள் மூத்த மொழி என்றெல்லாம் ஒட்டுமொத்த கர்நாடகமும் பொங்கியது. அவனை பார்க்குறப்ப உண்மையில நமக்கு பொறாமையா இருக்கு. என்ன அப்படின்னா, அவன் சொல்றது தவறான கருத்தாகவே இருந்தாலும் கூட அவனுக்குள் இருக்கின்ற மொழி வெறி, இன உணர்வு இங்கு தமிழனுக்கு இல்லாமல் போனதுதான் பிரச்சனை. கன்னடனுக்கு இருக்கக்கூடிய மொழி வெறியும் இன பற்றும் தமிழனுக்கு இருந்திருந்தால் 60 ஆண்டு காலமாக தமிழின் பெயரை சொல்லி திராவிடத்தின் பெயரை சொல்லி இங்கு மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு மஞ்சள் குளித்துக் கொண்டிருக்க முடியுமா என்ற கேள்வி வருகிறது. போகட்டும். அப்ப கமலஹாசன் பேசிய கருத்துக்கு எதிராக வந்து அங்க இருக்கக்கூடிய கன்னட இனவெறி அமைப்புகள், குறிப்பா வந்து கர்நாடக ரட்சண வேதிகை போன்று இந்த வாட்டாள் நாகராஜ் போன்று அவர்கள் எல்லாம் போராடினார்கள், பதாகைகளை கிழித்தார்கள். நாங்க படம் வெளியில வந்துச்சுன்னா திரையரங்க தீ வச்சு கொளுத்துவோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். அது அத்தனையும் கண்டிக்கப்பட வேண்டியவை. ஆனால் அங்கு ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக அதன் முதலமைச்சர் சித்தராமையாவோ துணை முதலமைச்சர் TK சிவக்குமாரோ யாராவது ஒருவர் அந்த இனவெறி அமைப்புகளையோ அது போன்ற செயல்களையோ கண்டித்தார்களா என்று கேட்டால் இல்லை. அதை ஆமோதிப்பது போல, அதே போல அந்த கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை வந்து நேர முதலமைச்சர் சித்தராமையா போய் பார்த்து இது போல தக்லைஃப் படத்தை வந்து வெளியிட அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு மனு கொடுத்தப்ப அந்த மனுவை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு ஆம், கர்நாடகத்தில் தக்லைஃப் படம் வராது அப்படின்னு சொல்லி அதை ஆமோதித்தவர் வந்து திரு சித்தராமையா அவர்கள். அங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா, அதற்கு நேர் எதிரான காங்கிரஸ் கட்சிக்கு நேர் எதிரான சித்தாந்தமும் நிலைப்பாடும் கொண்டவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கமலஹாசனுக்கு எதிராகவே, அதாவது காங்கிரஸ் கட்சியை வழிமொழிவது போலவே கமலஹாசன் இப்படி பேசலாமா, அந்த மொழிக்கு எதிராக பேசலாமா என்று காங்கிரஸ் கட்சியை வழிமொழிவது போல பாஜக பேசியது. சரி, அந்த பக்கம் கர்நாடகத்துல ஒரு முதலமைச்சர் சித்தராமையா வந்து கன்னடத்துக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே நாங்க ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கோமா இல்லையா? தத்தியாவே இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரா இல்லையா? அப்ப ஒரு வார்த்தை, குறைந்தபட்சம் தமிழை பேசி 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 60 ஆண்டு காலமாக தமிழை பேசி ஆட்சிக்கு வந்த அந்த நன்றி விசுவாசத்திற்காக வாய் திறந்ததா திமுக என்று கேட்டால் இல்லை. சரி, அதுதான் போகட்டும். குறைந்தபட்சம் நம்மோட கூட்டணியில் இருக்கிறாரு கமலஹாசன், ஒரு ராஜ்யசபா சீட்டு வேற கொடுத்திருக்கிறோம், நாளைக்கு ஓட்டு கேட்க நமக்காக வரணும், அந்த கூட்டணி பாசத்திற்காக குறைந்தபட்சம் கமலஹாசனுக்கு ஆதரவாக திமுக பேசியதான்னு கேட்டா இல்ல, கள்ள மௌனம் தான். அப்ப நம்மை ஆள்பவர்கள் நமக்கானவர்களாக இல்லை. போகட்டும். கமலஹாசனுடைய தக்லைஃப் படக்குழு என்ன பண்ணுது அப்படின்னா, வேக வேகமா போய் வந்து கர்நாடகத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இது போல எங்க படத்தை வந்து
கர்நாடகத்துல வெளியிடணும், அதுக்கு வந்து நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த கர்நாடகத்தின் நீதிபதி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீங்க அப்ப மன்னிப்பு கேட்டுருங்க. 300 கோடி போட்டு படம் எடுத்தேன்னு சொல்றீங்க, எதுக்கு எடுத்தீங்க? கர்நாடகத்துல வெளியிட்டா சில கோடிகள் சம்பாதிக்கலாம்னு நினைச்சுதானே எடுத்தீங்க. அப்ப மன்னிப்பு கேட்டுருங்களேன். கமலஹாசன் என்ன மொழியியல் ஆராய்ச்சியாளரா, பெரிய மொழி வல்லுனரா, நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி கேட்டார். உடனே நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் தான் கேட்டாரு, சரி இப்படி கேட்கறீங்களே கர்நாடகத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதி, நீங்க பெரிய மொழியியல் வல்லுனரா, மொழியியல் ஆராய்ச்சியாளரான்னு கேட்ட ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் சீமான் தான். போகட்டும். அப்ப கர்நாடகத்தின் நீதிமன்றமும் கூட ஆளுகின்ற அரசை போலவே, அங்க இருக்கின்ற அனைத்து கட்சிகளை போலவே கன்னடத்திற்கும் கர்நாடகத்தின் மக்களுக்கும் அவ்வளவு நெருக்கமாக அந்த நீதிமன்றம் பேசியது, சட்டத்திற்கு புறம்பாக பேசியது. அது ஒரு புறம் என்று சொன்னால், இப்ப படம் வெளியில வந்து இத்தனை நாள் ஆகிப்போச்சு, அதோட ரிவ்யூஸ் வேற வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. பல கோடிகள் போட்டு எடுத்த படம் அங்க வெளியிடலைன்னா அந்த கர்நாடகத்தின் மார்க்கெட்டையும் நம்பித்தான் அந்த பட்ஜெட் போடப்பட்டது. ஆனா வெளியிட முடியல. சரி இனிமேலாவது வெளியிடலாம்னு சொல்லி மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போன தக்லைஃப் படக்குழுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படிலாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க, நீங்க ஏங்க பேசுனீங்க, வேணும்னா ஒண்ணு பண்ணிக்கங்க, நீங்க வெளியிடுற திரையரங்குக்கெல்லாம் நீங்களே பாதுகாப்பு கொடுத்துக்குங்க. யாரு? படக்குழுவே பாதுகாப்பு கொடுத்துக்குங்க. தீ வச்சு கொளுத்துவோம் தானே சொல்றாங்க. அப்ப ஆளுக்கு ஒரு தீயணைப்பு கருவி வாங்கி தியேட்டர்ல வச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை வராது என்பதை போல இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றமும் பாருங்கள், ஒரு அடிப்படை ஜனநாயகம், ஒரு இறையாண்மை, ஒரு இடத்துல சட்டத்திற்கு புறம்பாக ஒரு வன்முறை வெடிக்க போகுது, ஒரு 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 சட்ட சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்னா, பொது அமைதிக்கு குந்தகம் விளைய போகுது அப்படின்னா, அந்த இடத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் வேலைன்னா, கொடுக்க உத்தரவிட வேண்டியது நீதிமன்றத்தின் வேலை. ஆனால் இங்கு தமிழனுக்கு எதிராக கர்நாடகத்தின் இனவெறி அமைப்புகளும் இருக்கிறது, கர்நாடகத்தின் ஆளுங்கட்சியும் இருக்கிறது, கர்நாடகத்தின் எதிர்கட்சியும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மற்ற அத்தனை கட்சிகளுமே, நாம் தமிழர் கட்சி போன்ற இன்னும் சில கட்சிகளை தவிர மற்ற அத்தனை கட்சிகளுமே கன்னடனுக்கு ஆதரவாக இருக்கிறது. இங்கு ஆளுகின்ற திமுகவும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக இருக்கின்றது, கர்நாடகத்தின் உயர்நீதிமன்றமும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக இருக்கின்றது, உச்ச நீதிமன்றமும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொன்னால், இதை போல ஒரு அபத்தம் இந்த நாட்டில் இருக்க முடியுமா? அண்ணன் சீமான் தான் கேட்டாரு, என்ன சொன்னார் அப்படின்னா, இது போல வந்து கர்நாடகத்துல மட்டும் தக்லைஃப் படம் வெளி வரல அப்படின்னா கண்டிப்பாக கர்நாடகத்தினுடைய பெங்களூருவை சேர்ந்த KVN அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து விஜய் நடிப்பில் கடைசி படம்னு சொல்றாங்க, அந்த ஜனநாயகன்னு படம். அந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா KVN நிறுவனம். நிறுவனத்துடைய பூர்வீகம் எதுன்னா கர்நாடகத்தினுடைய பெங்களூரு தான். அப்ப அண்ணன் சீமான் சொன்னார், தக்லை படம் கர்நாடகத்துல ஓடலைன்னா உங்க ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் ஓடாது, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் நாங்கள் ஓட விடமாட்டோம் என்று சொன்னார். இதுவரை சொன்னதை செய்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள், இது கடந்த கால வரலாறு. அந்த வகையில எங்களுக்கு என்ன பெரிய வருத்தம்னா, ஒருவேளை நம்ம தாத்தா, நம்முடைய சந்தனக்காட்டின் சரித்திர நாயகன் சியான் வீரப்பன் மட்டும், வன காவலன் சியான் வீரப்பன் மட்டும் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் இது போல பேசுவதற்கு யாருக்காவது தைரியம் வந்திருக்குமா? ஒரு பெரிய கேள்வி எழுதுல்ல. தான் வாழ்ந்த காலம் வரை 3 மாநிலங்களினுடைய அத்தனை பேரையும் கதறவிட்டு தமிழனுக்காக நின்ற ஒரு தலைவன் வீரப்பன் இல்லாதது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை தொடர்ச்சியாக நாம் வந்து அடிபட்டே வர்றோம். இதே கடந்த காலத்துல KPN நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பேருந்து நிறுவனம் அனுப்பிய பேருந்துகள் 40க்கும் மேற்பட்ட பேருந்துகளை வந்து கர்நாடகத்துல தீ வச்சு கொளுத்துனாங்க. நீங்க பாருங்க, இதற்கு முன்பாக எத்தனையோ முறை கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் சிக்கல் வந்திருக்கிறது. காவிரியில் சிக்கல் வந்திருக்கிறது, ஒகேனக்கலில் சிக்கல் வந்திருக்கிறது, இன்னும் பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனால் எந்த பிரச்சனையிலுமே தமிழன் ஒருபோதும் வன்முறைக்கோ அடிதடிக்கோ அல்லது சண்டைக்கோ வெட்டுக்குத்துக்கோ வந்து இதுவரை சென்றதாக வரலாறு இல்லை. பிரச்சனை ஆரம்பிக்கும், அதை முடிச்சு வைக்கிறதே தமிழனா இருப்பான். அப்படிதானே? அப்படிதான் கடந்த கால வரலாறு. அந்த வகையில் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியது, தமிழர்களை போல ஜனநாயகத்தை, இறையாண்மையை நம்புகின்றவர்கள், அமைதியை நேசிக்கின்றவர்கள் உலகத்தில் எவருமே இல்லை. ஆனால் தமிழர்கள் வன்முறைக்கு பயந்தவர்களும் அல்ல, சளைத்தவர்களும் அல்ல. எனவே சிங்கப்பாதையா பூப்பாதையா என்பதை கர்நாடகம்தான் முடிவு செய்ய வேண்டும்.